மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட்ல பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு மிக்க முக்கியத்துவம் என்பது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது தேவையோ எது தேவையில்லையோ பார்த்து கரெக்டான விஷயம் மட்டுமே பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்றைய நாள் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்து யோகிமார்கள், குருமார்கள் அனைவரும் கடைபிடித்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம், எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். யோகீஸ்வரர்கள் எல்லாருமே அவருடைய பேச்சுகள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னா, நிரந்தரம் அவரு விழிப்புணர்வுல இருப்பார். ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வந்தால், வாயிலிருந்து வெளியே வந்தால் அந்த விஷயம் உலகத்திற்கு போயிடும். அதற்காக ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலை செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். இந்த யோகிமார்கள் எல்லாருமே ஒரு வார்த்தை வெளியப்படுத்தணும் அப்படின்னா 3 விஷயங்கள் பார்ப்பார். முதலாவது விஷயம், இது சத்தியமா அப்படின்ற கேள்வி. ஆமா, இது சத்தியம்தான் அப்படின்னா அடுத்த கேள்விக்கு பதில். அடுத்த கேள்வி என்ன, இது தேவையா தேவை இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆமா, சத்தியம்தான், சத்தியம் சொல்லணும். ஆனா எதிரில் யார் இருக்காங்க கேட்கறதுக்கு, அவருக்கு தேவையா அப்படின்ற விஷயம் யோசிக்கணும். அதாவது தேவை இருக்கு அப்படின்னா அந்த சத்தியத்தை யார் இருக்காங்களோ நம்ம முன்னாடி அவருக்கு சொல்லுவாங்க. அது தேவை இல்லை அப்படின்னா அது வராது, ஒளியே இருக்கும் அந்த சத்தியம். அதுக்கப்புறம் 3வது விஷயம், இந்த நேரத்தில் தேவையா அப்படின்ற விஷயம் பார்ப்பார். என் மைண்டில் இருக்கிறது சத்தியம்தான் முதலாவது கேள்விக்கு எஸ். 2வது கேள்விக்கு இது தேவையா, யார் கேட்குறாங்களோ அவருக்கு தேவையா, ஆமாம் இஸ் எலிஜிபிள், அவங்களுக்கு சொன்னாலும் பரவாயில்லை, ஓகே சொல்லலாம். ஆனால் 3வது கேள்வி, சரியான நேரத்தில் மட்டுமே சொல்லணும். நேரம் இல்லாத நேரத்தில், சரியான நேரம் கிடையாது அப்படின்ற நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நம்ம மனசில் எத்தனையோ சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். அதில் சத்தியமான சிந்தனைகளும் இருக்கும், சத்தியம் இல்லாத என்டர்டெயின்மெண்ட் சிந்தனைகள் இருக்கும், வேற என்னென்னமோ தேவையானது தேவையில்லாதது எல்லாமே ஓடிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி கேள்விகள் என்பது நமக்கு மிக்க முக்கியம். எது சத்தியம் எது சத்தியம் கிடையாது, இந்த கேள்வி எல்லாருக்குமே வரணும். ஒரு வார்த்தை வெளியப்படுத்தணும் அப்படின்னா சத்தியமா இருக்கணும். அடுத்தது, யார்கிட்ட பேசுறீங்க, யார்கிட்ட சொல்றீங்க, எங்க சொல்றீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். சொல்றது அப்படின்னா வெறும் வாய் மூலமா அப்படி சொல்றதும் மட்டுமே கிடையாது. ஏதோ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருப்பீங்க நீங்க, அந்த புத்தகம் எழுதும் போது நீங்க சத்தியம்தான் எழுதுறீங்க. ஆனா அந்த புத்தகம் யாருக்காக நீங்க எழுதுறீங்க அப்படின்றத பார்த்து அந்த சத்தியம் வெளியப்படுத்தணுமா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நேரம் என்பது மிக முக்கியமா பார்க்கணும். நேரம் வரணும் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க தானே, கரெக்டு தான். அவர் எல்லாமே சத்தியம் கேட்பாங்க, சத்தியம் என்பது மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா இந்த நேரத்தில் தேவையா அப்படின்றத பார்க்கணும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாக்கு சுத்தமாக இருந்தால் நாம் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே நடைமுறை ஆகும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ சக்தி என்பது வருது. எப்படி வருது, இந்த மாதிரி யோசித்து தேவையான அளவுக்கு மட்டுமே, தேவையானது மட்டுமே பேசினால் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய நூல்கள் எல்லாமே இருக்கு. அந்த நூல்கள் எல்லாமே படிக்கணும். அப்போதான் இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள் எல்லாமே புரிய வருது. எது தேவையோ அது மட்டுமே நமக்கு சொல்லி நமக்கு நம்முடைய ஆன்மீக பாதை இயல்பாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நம்முடைய குருஜி பத்ரிஜி. சில நாளாக நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். லைப்ரரியில் போய் காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் இருப்பேன். அங்கேயே படிச்சுட்டே இருப்பேன். புக்கு படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் இவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்குது அப்படின்னு புரியும் போது நமக்கு எவ்வளோ ஆழமான சத்தியங்கள் எல்லாமே இயல்பாக எளிமையாக சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னு புரிய வருது. மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லாருமே இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே படிக்கணும். அப்போதான் ஞானம் என்பது ஜாஸ்தியாகும். எவ்வளோ ஞானம் ஜாஸ்தி ஆகுமோ அவ்வளோ கம்மியாயிடும் உங்களுடைய வார்த்தைகள். நம்முடைய மைண்ட் அவ்வளோ கிளீனாக இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஞானம் என்பது மிக முக்கியம் ஆன்மீக பாதையில். ஞானம் இல்லாமல் இருந்தால் நாம் எதற்காக வந்திருக்கிறோமோ தெரியாது, என்ன செய்கிறதுக்காக வந்திருக்கிறோமோ தெரியாது, என்ன பேசிட்டு இருக்கிறோமோ தெரியாது, யார்கிட்ட எதுக்காக இருக்கிறோம் தெரியாது, எந்த நேரத்தில் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியாது. இன்னும் வாழ் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளையும் கஷ்டமாக இருக்காதா? அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் புத்தகங்களை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் சத்சங்கம் செய்யணும். அப்போதான் நாம ஒரு யோகி பாதையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மை டியர் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம்.